அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டவர் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களை ஏதாவது கிடைக்கும் என்றெண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவர் குதித்தெழுந்து நின்று நடந்தார். நடந்து குதித்து தேவனை தெரிந்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்தில் பிரவேசித்தார். ஆமென். ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வாசித்து கேட்டோம். இந்த வேத பாகத்திலே பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போன போது தான் தாயினுடைய வயிற்றிலே இருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறார். இங்கே நாம் காண்கிற ஒரு மனுஷன் சுமக்கப்பட்ட மனுஷன், சுமை, ஒரு சுமையான ஒரு மனுஷன். இவனுடைய குடும்பத்தார் இவனை சுமந்து எத்தனையோ வருடங்களாக இவனை சுமந்து 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 கொண்டு நடந்த ஒரு காரணத்தை வேதம் சொல்லுகிறது. எதை நாம் சுமப்போம்? சுமையை நாம் சுமப்போம். இப்ப இவன் யார்? இவனுடைய குடும்பத்திலே ஒரு சுமை. வேதம் சொல்லுகிறது, இவனை தேவாலயத்திலே கொண்டு வந்து வைத்ததனுடைய காரணம், நோக்கமே இந்த சுமையாகிய மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதோ இவன் மூலமாக அவனுடைய குடும்பத்தார் பிழைக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தினாலே இவன் உட்கார்ந்திருந்த இடமோ தேவாலயத்தின் வெளியே. இன்னைக்கு 2 விதமான ஜனங்கள் தேவனுடைய பிள்ளையே, ஒன்று தேவாலயத்துக்கு உள்ளே, ஒன்று தேவாலயத்திற்கு வெளியே. இவன் தேவாலயத்திற்கு வெளியே உட்கார்ந்து இதன் காரணம் மேபி அந்த காலத்தில் எனக்கு தெரியாத விடப்படே, ஒருவேளை இவன் சப்பானியாத காரணத்தினால், நடக்க முடியாத காரணத்தினால் அவன் தன்னை நினைத்துக் கொண்டான், நான் இந்த ஆலயத்துக்குள்ளே போக தகுதியற்றவன், என்னுடைய வாழ்க்கையோ இந்த ஆலயத்திற்கு புறப்பான ஒரு வாழ்க்கை, அதாவது மனுஷனுடைய தயவை பெறுகிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் தயவுள்ளவர். அவருடைய தயவு அவருடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் வரும்போது அவன் அவருடைய தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் பெறும்படியாக வாஞ்சிக்கிறான். ஆனால் இவன் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிறதான அனுபவத்தினாலே இவன் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு அவருடைய நோக்கமே மனுஷனுடைய தயவும் மனுஷனுடைய இரக்கமும். இவருடைய வாழ்க்கையே மனுஷர்கள் மூலமாய் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிறந்ததே தாய் தகப்பனுடைய மூலமாய் அவன் பிறந்தான். தாய் தகப்பன் மூலமாய், மனுஷன் மூலமாய். இரண்டாவதாக இவன் மனுஷனால் சுமக்கப்படுகிறான். மூன்றாவதாக இவன் மனுஷனிடத்திலிருந்தே எதிர்பார்க்கிறான். மனுஷனால் பிறக்கப்படுகிறான், மனுஷனால் சுமக்கப்படுகிறான், மனுஷனால்
தேவனுடைய ரெண்டு விஷயங்கள், ஒன்று எட்டர்னல், ஒன்று டெம்பரவரி. ஒரு சில விஷயங்கள் நிரந்தரம், ஒரு சில விஷயங்கள் கொஞ்ச காலத்துக்காக. மனுஷனிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் போது, மனுஷனிடத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது ஒரு காலம் வரைக்கும். அப்படியே சொன்னா ஒரு காலம் வரைக்கும் தான் மனுஷன் உன்னை சுமப்பான், ஒரு காலம் வரைக்கும் தான் மனுஷன் உனக்கு உதவி செய்வான், ஒரு டைம் வரைக்கும் தான் உன்னுடைய குடும்பம் உனக்கு சப்போர்ட் செய்யும், ஒரு டைம் வரை மட்டும்தான் உன்னோடு கூட மனுஷர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள். ஆனால் இன்னொன்று நிரந்தரமான ஒன்று. நிரந்தரம் எது? ஆண்டவர் நிரந்தரம். அவன் ஆண்டவர் நம்மை சுமப்பாரானால் அவர் அதில் நிறைய வயது வந்து உன்னை நான் சுமப்பேன் என்று சொல்லி அவன் நம்மை பாதி வழியில நம்மை அரை இடத்திலே வந்து விட்டு விடுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நாம் வயது செல்லும் போது கூட, நம்முடைய நிறைய வயது வரைக்கும், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள் கூட நம்மை சுமந்து வருகிற ஒரு ஆண்டவர். அவன் ஏதோ ஒன்று ரெண்டு சமயத்தில் மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் எனக்கு உதவிக்கர நீட்டக்கூடிய ஆண்டவர். எனக்கு தேவனுடைய பிள்ளை, அந்த ஆண்டுடைய சித்தம் இன்னைக்கு உன்னை உன்னுடைய கால்களில் நிற்பதுதான். இன்னைக்கு தலைப்பை தேவனுடைய பிள்ளை, strength to stand. இந்த மனுஷனுக்கு பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது. அவனுடைய பிரச்சனையே அவனுக்கு ஒரு பலன் தான் தேவை. அவனுக்கு பலன் கிடைத்தால் அவன் நிற்க முடியும். அவனுடைய பலன் இல்லாத காரணத்தினால் அவன் நிற்க முடியவில்லை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, எனக்கு சகாயம் செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய குடும்பத்தார் எனக்கு உதவி செய்யலையே, என்னுடைய மனுஷர்கள் எனக்கு உதவி செய்யலையே என்று கலங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு உதவி மனுஷர்கள் அல்ல. உனக்கு தேவை ஒரு பலன், உனக்கு தேவை ஒரு ஸ்ட்ரென்த், உனக்கு ஒரு நிற்பதற்கான பலன் தேவை. அந்த பலன் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உனக்கு வசனத்தின் மூலமாய் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பலனை தரும்போது நீ உன்னுடைய கால்களிலே நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறதே, மனுஷனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறது என்னது? மனுஷனிடத்தில் போனா மனுஷன் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பான். எவ்வளவு நாள் காண்பிப்பான்? கொஞ்ச நாள். ஆனா ஆண்டவரிடத்தில் போனா அவர் எனக்கு பலத்தை தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் நான் உம்மிடத்துல வந்திருக்கிறேன், உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், எனக்கு பலத்தை தாருங்கப்பா, எனக்கு பலத்தை தாருங்கப்பா, எனக்கு புது பலத்தை தாருங்க. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து கடைகளை போல சக்திகளை எடுத்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு காலையில் நீ ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய மேல் நம்பிக்கை வைக்கும் போது, உன்னுடைய சமூகத்துல, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் புது பலத்தினாலும் புது கிருபையினால் நிரப்பி உன் கால்களை மான்களை போல பலனை கொடுத்து நீ நடக்கும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. நீ நடக்க வேண்டும் என்றால், எழுப்பி நிற்க வேண்டும் என்றால், மூன்று விதமான காரியங்கள் நமக்கு தேவை. உன்னுடைய பலன் மூன்று விதமான காரணத்தினாலே கிடைக்கும். நம்பர் ஒன், வேதம் சொல்கிறது, உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவை. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பு, விருப்பம், எக்ஸ்பெக்டேஷன். ஆமென். பாருங்க, அவன் அனுதினமும் அவன் என்ன செய்தான்? அவன் ஆலயத்துக்கு புறம்பே அவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். He expected. அவன் நான் ஆலயத்துக்குள்ளே போய் தான் எதிர்பார்க்க முடியாது. அவன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். அட்லீஸ்ட் அங்கே இருந்து அவன் எதிர்பார்க்கிறான், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரோ எனக்கு ஏதாவது போடுவார்கள், யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னைக்கு யாரோ எனக்கு உதவி செய்வார்கள் என்று அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பார்க்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்க்கிறீங்க? என்ன கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் வாழ்க்கையில செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட
அவன் எதிர்பார்த்தான். He expected. இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, அவன் எதிர்பார்த்தது மாத்திரமல்ல, அவனை பார்த்து அவன் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்ப்பு எங்கே இருந்தது? அவன் எக்ஸ்பெக்டட். வேதம் சொல்கிறது பேதுரு யோவானையும் அவனுடைய கரங்களிலே அவன் பார்த்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கரங்களிலே பார்த்தான். ஏதோ எனக்கு கிடைக்கும் என்று பேதுரு யோவானும் அவர்கள் நடந்து போகையிலே அவன் பிச்சை கேட்டது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து அவருடைய கரங்களிலே அவன் பார்க்கிறான். ஏதோ எனக்கு இன்னைக்கு கிடைக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு அதே பேர் எதிர்பார்ப்பே ஏதோ ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்பர் 2, உன்னுடைய பார்வை, உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய பார்வை எதிர்மே இருக்கணும். பாருங்க, அவனுடைய கான்சென்ட்ரேஷன் வேற எங்கே போகுது. அவன் மாறுறான், திசை மாறுது. உடனே பேதுரு யோவான் சொல்றாங்க, ஏய் இங்க பார்ப்பா, இங்க பார், எங்களை பாரு, சரியா? எதுக்கு கையில பாருங்க, எங்களை பார். ஆமென். வேதம் சொல்றது என்னோட பிள்ளை, நீயும் நானும் எதிர்பார்க்கிறதோட பிள்ளை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்றது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்க வேண்டும். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் விடுக்கை ரட்சித்தார். சிங்கக்கட்டுகளோ தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மைக்கு குறைபடாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பார்வை அது உண்மை. ஆமென். இந்த இடத்துல உன் பார்வை ஆண்டவர் மேல இருந்தா நீ நிற்பார் இடத்திலே. ஆமென். வேதம் சொல்கிறது, we receive strength from the sun. சூரியனிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சூரியன் நமக்கு ஒளியை தரும்போது இந்த விட்டமினால பலன் கிடைக்கும். இன்னைக்கு நீதியின் சூரியனாக இயேசுவிடத்திலிருந்து நமக்கு ஒரு புது பலன் கர்த்தர் தருவாராக. A strength to stand. நீ நான் ஆண்டவரை பார்க்கும்போது, நீ நான் ஆண்டவரை எதிர்பார்க்கும் போது, நீ நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் நமக்கு நிற்பதற்கான பலத்தை தருகிறார். வேதம் சொல்கிறது, முதலாவதாக எதிர்பார். நம்பர் 2, அவரை நோக்கி பார். ஒரு மனுஷனுடைய முகத்தை நோக்கி பாராதே, ஆண்டவர் முகத்தை நோக்கி பார். அப்படி சமுத்திர எப்படி நாளும் நீ வரும்போது அவருடைய வசனத்தை நோக்கி பார். கர்த்தருடைய வசனங்களை போல் வரும்போது அந்த வசனத்தினால் பலத்தை பெற்றுக்கொள். ஆண்டவரை நம்பி நோக்கி பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவன் தருவாராக. வேதம் சொல்லுகிறவன் அவரை நோக்கி பார்த்தார். அவர்களை மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அவர்கள் 2 பேரும் வேதம் சொல்கிறது, அவனுடைய வலது கையினாலே பேதுரு அவனை பிடித்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையை பிடித்துக்கொள், பிடித்துக்கொள். மூன்றாவதாக எதை பிடிக்கணும்? இன்னைக்கு கையை நம்ம பிடிக்கிறோம், ஏதாவது ஜனங்கள் தருவாருன்னு சொல்லி கையை பிடிக்கிறோம். அவன் கைப்பிடிப்போம் என்று வேணும்னு சொல்லி. கை சர்வைவலுக்காக கைப்பிடிக்கிறோம் மாத்திரமல்ல, பலத்துக்காக நம்ம கைப்பிடிக்கிறோம். அவன் தேவனுடைய பிள்ளையை அபிஷேகப்பட்ட ஊழியக்காரருடைய கையை பிடிக்கும்போது, தேவனால் அபிஷேகப்பட்ட ஊழியக்காரருடைய கையை நீ பிடிக்கும்போது உன் காலத்துல ஒரு பலம் வரும். அவன் தேவனால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கரத்தை நீ பிடிக்கும் போது அவன் அவர்கள் உன்னை எழுப்பி நடக்கும்படியாய், நீ நிற்கும்படியாய் அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். அவன் வேதம் சொல்லுகிறது, எலிசா எலியாவிடத்தில் சொல்றது, நீ உனக்கு என்ன தேவை? வாட் யூ வாண்ட்? அவன் சொன்னா, எனக்கு வெட்டிப்பான அபிஷேகம். என்னை கேட்கிற அன்பு சகோதரனை சகோதரி, நீயும் கர்த்தரால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரருடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த அபிஷேகத்தினாலே உன் பலத்தினால் நீ நிற்கும் போது வாழ்க்கை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த காலங்களில் தேவனுடைய உன்னை நிலைநிறுத்துகிறது என் தேவனுடைய சித்தம். உன்னுடைய கால்களில் பலத்தை தருகிறது தேவனுடைய சித்தம். நீ வெளியே மனுஷனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல, நீ ஆண்டவருடைய சமூகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய சித்தம். நீ மனுஷனுடைய முகத்தை பார்ப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, நீ ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பது ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நீ எழுப்புவதற்காக கர்த்தர் தன்னால் அபிஷேகப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார்.
அவருடைய கரத்தை நீ பிடித்துக் கொள். ஆண்டுடைய சமூகத்தில் பிடித்துக் கொள். உன்னை எழும்பும்படியாய் உன்னை உற்சாகம் வேதத்தில் உற்சாகப்படுத்தி இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை அவர்கள் சொல்ல சொல்ல, இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையை சொல்ல சொல்ல உனக்கு ஒரு பலம், உனக்கு ஒரு ஆரோக்கியம் கத்தர் கொடுப்பாராக. நீ இழந்து போன சத்ததான அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உயிர் பெறும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து போன ஏரியாக்கள் அது மீண்டும் பலனடையும்படியாய், வார்த்தையினால் பலன் செய்யப்படும்படியாய் கர்த்தர் இந்த காலையில் உதவி செய்வாராக. கர்த்தரால் அபிஷேகப்பட்ட வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெங்கேயோ வருமோ, வேதம் சொல்லுகிறது உலகத்தை ஆண்டவர் படைத்த ஆண்டவர் உலகம் வெறுமையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவர் வார்த்தையினால் சகலத்தை நிரப்பின ஆண்டவர். இன்றைக்கு அவரால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையுடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தோடு கொண்டு வரும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றிடமாக இருக்கிற இடங்கள் இன்றைக்கு பலனடைந்து நிரம்பும்படியாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே கிருபை செய்வாராக. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் கர்த்தர் இருப்பதற்கான கர்த்தருடைய காலைகளிலே தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு என்னுடைய கால்களில் நிற்க கிருபை செய்யுங்க. நான் மனுஷனை எதிர்பார்க்கவில்லை, ஒரு மனுஷனுடைய முகத்தை அல்ல, தேவனுடைய முகத்தை எதிர்பார்க்கிறேன் சொல்லி எத்தனை பேர் எனக்கு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், நீ மாறாதவர், நித்தியவர், நீ ஜீவிக்கிறவர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலங்களில் அப்பா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் எங்கள் மத்தியிலே வந்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே சுகம், உம்முடைய வார்த்தையிலே விடுதலை, உம்முடைய வார்த்தையிலே அற்புதம் அப்பா. இந்த காலங்களில் நாங்கள் இருப்பது ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை என்று நாங்கள் சொல்லும்படியாய், ஆண்டவரே மனுஷனால நான் நிற்கவில்லை, ஆண்டவரே ஒரு மனுஷனால நிற்கவில்லை, நான் உம்முடைய கிருபையினால் நிற்கிறேன் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே இந்த காலங்களில் அப்பா, ஆண்டவரே எங்களுடைய எதிர்பார்ப்பு மேல, எங்களுடைய ஆண்டவரே நோக்கமே மேல, எங்களுடைய ஃபோக்கஸ் மேல அப்பா. ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசைகள் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னது போல இன்றைக்கு எங்களுக்கு வருகிறதான எங்களுடைய ஒத்தாசைக்கு நேராக, எங்களுடைய பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிறோம் அப்பா. நீங்கள் கொடுத்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வரும்போது அப்பா அந்த கரங்களை பிடித்துக் கொண்டு நாங்களும் ஆண்டவரே அவங்களோடு சேர்ந்து அப்பா பிரச்சனை உள்ளோடு வர கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டபடி பிள்ளைகளை யாரையும் ஆசீர்வதியும் அப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் தேவ கரம் கூட இருக்கணுமே அப்ப. யாரில் வியாதியோடு இருக்கிறவரை தொடுவீராக, யாரெல்லாம் சிந்தனையோடு இருக்கிறார் மாற்றுவீராக அப்பா. அவர்கள் சிந்த காலில் நிற்கும்படியாய், நிலைநிறுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நிலைநிறுத்துகிற ஒரு மாதம், நிலைநிறுத்துகிற ஒரு மாதம் அப்பா. அப்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா. இந்த வாரம் முழுவதும் கூடியவர்களை போகிற வருகிற வேலைகளை வண்டிகளை ஓட்டும் போது, வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, இருக்கும் போது அப்பா எல்லாம் வேலை செய்யும் போது கர்த்தர் கூட இருக்கிறப்பா. பிள்ளைகள் படிப்பில் கூட இருக்கணும். எல்லா ஆக்சிடென்ட்களுக்கு, மரணங்களுக்கு, வியாதிகளுக்கு, சத்துணங்களுக்கு விலைக்கு வச்சு எங்களை சுதந்திரமாய் கொண்டு போய் கொண்டு வாரு. துதிக்கிற மகிமையெல்லாம் நேரிடுத்துக்கணும். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீர் அற்புதம் செய்தபடியால் ஸ்தோத்திரம். துதிக்கிற மகிமையை யாரும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை சொல்லுங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரங்களை மறவாதே. ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പിതാവായ ദൈവത്തിന്റെ നമ്മുടെ പരിശുദ്ധമായ നിലമേക്കോ സദാ കാലവും നമ്മളോട് കൂടെ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ இரண்டாம் வரையிലേക്ക് നിലനിൽപ്പதாக. ആമേൻ ആമേൻ ആമേൻ. God bless you. കർത്തർ നിങ്ങളെ ആശീർവദിപ്പാരാകട്ടെ. ആമേൻ.